Hello students, in class 9th maths lesson number 6 line and angle வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்ட் இது என்ன ஆகும்? ரெண்டு சைடுமே வந்து என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது தான் லைனு. நெக்ஸ்ட் வந்து லைன் செக்மெண்ட்னா என்னது? அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து ரெண்டு சைடுமே, ரெண்டு ஏ அண்ட் பி ரெண்டு சைட்லேயுமே எண்டிங் செக்மெண்ட் வந்து இருக்கும். அடுத்தது ரேஸ்னா என்னது? லைன் வந்து ஒரு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதுதான் இன்டர்செக்டிங் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ரெண்டு லைன் வந்து ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுறது தான். அதுதான் வந்து இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓன்றது தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. பேரலல் அப்படின்னா என்ன? இதுதான் பேரலல் லைன். இதுக்கு இது பேரலல் லைன். ஏக்கு வந்து பி வந்து பேரலல் லைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெர்பெண்டிகுலர் லைனா என்னது? 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதுதான் வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்னா என்னது? ஆங்கிள் அப்படின்னாக்க இந்த இடம், அதாவது இதை வந்து ஒரு ஆம்னு சொல்லுவோம். ஏன்றது ஒரு ஆம்னு சொல்லுவோம், பீன்றத ஒரு ஆம்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஆங்கிள்னு சொல்லுவோம். த ரே மேக்கிங் அன் ஆங்கிள் ஆர் கால்டு ஆர்ம்ஸ். எண்டு பாயிண்ட், அதாவது இந்த எண்டு பாயிண்ட், இந்த 2 மீட்டர் தான் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னாக்கா ஜீரோ ஆங்கிள்னா என்னது? ஆங்கிள் எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். இதுதான் ஜீரோ ஆங்கிள். நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். அப்போ அக்யூட் ஆங்கிள்னா என்னன்னாக்கா லெஸ் தென் 90 டிகிரி வந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்னது? எக்ஸாக்டாக வந்துட்டு 90 டிகிரியில் இருக்கும். ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணும், அதான் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்டியூட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மோர் தென் 90 டிகிரிக்கு மோராக இருக்கும், ஆனால் லெஸ் தென் 180 டிகிரி. புரியுதா? இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த லைனை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா நம்ம 90 டிகிரின்னு சொல்லுவோம். 90 டிகிரியோட அதிகமாக இருக்கும், ஆனால் லெஸ் தென் 180 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? 180 டிகிரி வந்து மெஷர் பண்ணும் ஆங்கிள். அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னாக்கா ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? ஆங்கிள் மெஷர்ஸ் மோர் தென் 180 டிகிரி. 180 டிகிரிக்கு மேலே இருக்கும், ஆனால் வந்து லெஸ் தென் 360 டிகிரி. சரியா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதை தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரோ பார்ப்போம் நம்ம.